ஓபிஎஸ் ஆதரவாளர் புகழேந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். திரு புகழேந்தி, உங்களுடைய முதற்கட்ட பார்வை. அதாவது ஹரி, தீர்ப்பு வந்த பின்னால் நீங்க முதல்ல என்கிட்ட 1 வருஷம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப இல்ல 3 வருஷமா போச்சு. அது சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்சஸ், அது மாத்திரம் இல்ல, சஸ்பென்ஷன் ஆஃப் கன்விக்ஷன், ரெண்டையுமே வாங்கி ஆகணும். இப்போ உச்ச நீதிமன்றத்துல 30 நாள் ரிலீஃப் கொடுத்ததுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது உயர் நீதிமன்றத்தால் அந்த நீதிபதி அதை கொடுத்திருக்கிறார். 30 நாள் கேட்டதை அவர் மறுக்காம கொடுத்திருக்கார். இது நான் சொன்ன இரண்டையும் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று பெற்றாக வேண்டும். அதுல உங்களுக்கு ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல உங்களுக்கு ஒரு நாள் குற்றம், ஒரு பைசா, ₹1 குற்றம் என்றாலும் குற்றம் தான். அதை சரி செய்ய முடியாது ஹரி. நான் திரும்பி ஆரம்பத்திலிருந்து அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நான் முக்கியமான விஷயத்துக்கு வரேன். மக்கள் பிரதிநிதி சட்டம் 8வது பிரிவு, அதையெல்லாம் நீங்க பேசுனீங்க, அதெல்லாம் கரெக்ட், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு அமைச்சர் சிறையிலேயே இருக்கிறார், அமைச்சராகவே இருக்கிறார். ஒரு தார்மீக அடிப்படையில் ஒரு நீதிமன்றத்திற்கு மரியாதை அளித்து அவர் உள்ள இருக்காரு அப்படின்னு அவரை அமைச்சரிலிருந்து விலக்குவதற்கு காலதாமதம் செய்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு. இப்ப இவருக்கு 30 நாள் கொடுத்திருக்கு. நீங்க எதிர்பார்க்கறீங்களா அவர் உடனே வேறு அமைச்சர் அங்கே நியமனம் செய்யப்படுவார் என்று? அந்த 30 நாள் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க என்ன நடக்குதுன்னு. இல்ல, அதுக்கான வாய்ப்பு இருக்கானே. டிஸ்குவாலிஃபிகேஷன் இஸ் இமிடியேட் அப்படிங்கிறது தான் புரியுது. 30 நாட்கள் டிஸ்குவாலிஃபிகேஷன் இஸ் இமிடியேட். ஹியர் 30 டேஸ், 30 நாள் அதை கொடுத்திருக்கிறதால இப்ப நியாயமா பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அமைச்சரா இருக்க கூடாது இல்லையா? நீங்க சொல்லுங்க. அது அப்ப அவர் இல்ல சார், சட்ட ரீதியா செந்தில் பாலாஜி அமைச்சரா கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் எம்எல்ஏவா டிஸ்குவாலிஃபை ஆகல, தகுதி நீக்கம் செய்யப்படாத ஒரு எம்எல்ஏ. ஆனா திரு பொன்முடி கேஸ் இஸ் டிஃபரெண்ட். ஏன்னா தீர்ப்பு அவர் கன்விக்ஷன் வந்திருக்கு, அந்த கன்விக்ஷன் நிறுத்தி வைக்கப்படல, அதனால அவரோட பதவி பறிபோகும் அப்படிங்கறதா முன்னுதாரணங்கள் அடிப்படையிலும் சரி, சட்டத்தின் அடிப்படையிலும் சரி நிறுவப்பட்ட ஒரு விஷயம். ரெண்டும் வெவ்வேறு இல்லையா? இப்போ நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு. ராகுல் காந்தி, காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கேஸ இதுல கனெக்ட் பண்ணி பேசுனீங்க நீங்க, கனெக்டிவிட்டி. ஏன்னா அந்த கேஸே வேற, இது சொத்து குவிப்பு வழக்கு கேஸ் வேற. அதையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். தட் இஸ் ஓகே. நான் கேட்கறது தார்மீக அடிப்படையில். டாக்ஸி பத்தி கமெண்ட்ஸ் வருது, அம்மா ரிசைன் பண்ணிட்டாங்க தேவையில்லைன்னு சொல்லி. ஒரு உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்தா உடனே நீங்க நடைமுறைப்படுத்தணும். டெமோக்ரஸியில அதை ஹோல்டு பண்ணி சேலஞ்ச் பண்ணக்கூடாது. நான் முக்கியமான கொஸ்டின் தந்தி டிவிக்கு எழுப்புறேன். இது இந்த மாண்புமிகு முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழக அரசும் இதை இப்ப கான்சன்ட்ரேட் தான் பேசினார் உட்கார்ந்து. எல்லாம் கரெக்ட் தான். அப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த ஆட்சியில், எடப்பாடி ஆட்சியில், அவர் தலைமையில் ஊழல் செய்தவர்கள் ஏன் தண்டிக்கப்படாமல் இருக்கிறார்கள்? அவர்கள் ஏன் கொண்டு வழக்கு மன்றத்தின் முன்னால் நிறுத்தப்படுவதில்லை? ஜெயக்குமார் பேசினாரு, கேஸுக்காக நான் தான் 11 வருஷம் ஓடாடிட்டு இருந்தேன் பெங்களூர்ல, ஒரு நாள் இல்லை அவர். அதனால அவரை தப்பா சொல்லல. பட் ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னீங்கன்னா, ஏன் அந்த 4 வருட காலத்தில் நடைபெற்ற ஊழல்கள் 4800 கோடி ஆட்டம் ஆடுது ஹரி. இங்க இருந்து சிபிஐக்கு போகுது, பின்னாடி டிவிஎஸ்சிக்கு வருது, மறுபடியும் சிபிஐக்கு போகுது, அப்புறம் ஆரம்பத்தில் இருந்து விசாரணையா, முகாந்திரம் இருக்கா, பிரேமா பேசி இருக்கா, கூட வழக்கு நிலுவையில் இருக்குன்னு புரியுதுல்ல. யார் மீது வழக்கு இருந்தால் நீங்க வாங்க, நீங்க எப்படி வேணாலும் என்கிட்ட வாங்க, அதை பத்தி கவலை இல்லை எனக்கு. நான் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்களே சொல்லி இருக்கிறார்கள், அதை நிரூபிக்க வேண்டிய இடம் வழக்கு மன்றம், நிரூபித்துதான் ஆக வேண்டும். நான் குற்றமற்றவர் என்பதை சொல்லித்தான் ஆக வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.